நடக்கும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அம்மாவின் புகழ் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மாபெரும் புரட்சித் தலைவர் அவர்கள் நமது எம்ஜிஆரின் வழியில் வந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான தலைவிக்கு பிறந்தநாள் 24ஆம் தேதி முடிந்தது. அதற்காக இன்று மாபெரும் பொதுக்கூட்டம் அம்புரோஸ் அவர்கள் தலைமையிலும் என்னுடைய தலைமையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு ஆற்ற வருகை தரப்போகும் கோரி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அண்ணன் டாக்டர் அம்புரோஸ் அண்ணன் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். வர வேண்டும் என்று இருவரும் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். என்று வரவேற்கிறேன். மேலும் கழக உடன்பிறப்புகளும் அங்காங்கே சேர் இருக்கிறது வந்து அமர்ந்து நிகழ்ச்சியினை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு பாபு நாயுடு அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் படத்திற்கும் மலர் மாலை அணிவிக்கின்றார். புகழ் மாலை அணிவிக்கின்றார் அண்ணன் அவர்கள். டாக்டர் அன்புரோஸ் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். செயலாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமரன் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கின்றார். பாபு நாயுடு அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். பொன்னாடை அறிவிக்கின்றார். எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடன் நமது அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நகரி ஆந்திர மாநிலத்தை நகரியிலே மிகவும் சீரும் சிறப்பமாக பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. தலைமையில் அறிவித்தபடி அண்ணன் அவர்கள் திருத்தணி பிறந்தநாளுக்காக இங்கே கூடியிருக்கிறோம். அன்புக்கு பகுதியில் உங்களை எல்லாம் சந்தித்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர்கள் எல்லாம் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு புரட்சி தலைவி அம்மா அவருடைய பெருமைகளை எல்லாம் இங்கே உங்களிடத்தில் எடுத்துச் சொன்னார்கள். நம்முடைய கழகத்தினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டிக்காத்து தொடர்ந்து 6 முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றி பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் தான் நம்முடைய தெய்வமான மிக புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பல்வேறு திட்டங்கள் நாங்கெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கும்போது ஹலோ டாக்டர்
ஹலோ, தயவு செய்து எல்லாருக்கும் வந்து நேரம் மட்டும் தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதுங்க. బాబా ఒక సెకండ్ సార్ 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 అప్డేట్ చేద్దాం పెరుమ ఇంకా